கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கின்றாரோ அந்த அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையையும் அசட்டை பண்ணக்கூடாது. தேவ வார்த்தையையும் அவர் நம்மை அழைத்த அழைப்பையும் அசட்டை பண்ணி ஒரு நிர்விசாரமாக செயல்படுகின்ற பொழுது வாழ்க்கையில் நெருக்கங்கள் ஏற்படும் என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தில் யோனா சொல்லுகின்றார், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்பதாக பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அவர் பாதாளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டதாகவும் நெருக்கத்திலிருந்து அவரை நோக்கி அழைத்ததாகவும் அந்த சத்தத்தை தேவன் கேட்டு அவரை ரட்சித்ததாகவும் இவ்விடத்தில் அவர் அறிக்கையிடுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அந்த நெருக்கம் வருவதற்கும் பாதாளத்தின் முனை வரைக்கும் அவருடைய வாழ்க்கை போவதற்கும் தேவன் காரணம் அல்ல, அவர்தான் காரணம். தேவன் யோனாவை ஒரு தீர்க்கதரிசியாகவும் தேவனுடைய வார்த்தையை பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எடுத்து உரைத்து தேவ கோபத்தினின்று அவர்களை விடுவிப்பதற்காகவும் அழைத்திருக்க, தெரிந்தெடுத்திருக்க, வார்த்தைகளை அவர் வாயிலே போட்டிருக்க, அதனை அவர் அசட்டை பண்ணி, தேவ அழைப்பையும் அசட்டை பண்ணி, தேவ வார்த்தையையும் அசட்டை பண்ணி தன் விருப்பம் போல ஒரு பாதையை அமைத்து கொண்டு தேவனுடைய வழியை மறந்து போனபடியினால் அந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது. அவருடைய வாழ்க்கையில இடர்பாடுகள் வருகிறது. ஆழங்கள் அவரை சூழ்ந்து கொள்ளும்படியாகவும் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை பார்க்க முடியாதவராகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆபத்திலே அவர் சிக்கிக்கொள்ளத்தக்கதாகவும் அவருடைய நிலைமை மிகவும் மோசமானதன் காரணம் யார்? அவர்தான். அவருடைய நிர்விசாரம், அசட்டைத்தனம், தேவனுடைய அழைப்பை குறித்ததான ஒரு அசட்டைத்தனத்தை தான் இப்பேற்பட்ட ஒரு விபரீதத்துக்குள் அவர் சிக்கிக் கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. அன்பு ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அழைத்த அழைப்பில் உண்மையோடு இருக்கின்றோமா? அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் அதன்படி செய்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கின்றோமா? ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தேவன் உருவாக்கி இருக்கின்றார். எல்லோரும் அந்நாட்களில் தீர்க்கதரிசிகளாக எழும்பவில்லை. எல்லோரும் அப்போஸ்தல ஊழியத்தையும் செய்யவில்லை. அவனவனுக்கு தேவன் கொடுத்த கிரியைகளின்படி அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான அழைப்போடும் கிருபையோடும் தேவன் நாட்களில் பயன்படுத்தினார். ஆனால் அதனை அசட்டை பண்ணாமல் பயன்படுத்தினவர்கள் பாக்கியவான்களாக மாற்றப்பட்டார்கள். அசட்டை பண்ணினவர்கள் வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை, அவர் அழைத்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோமா? இல்லையேல் வழி மாறி தடம் புரண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பல விதங்களிலே நெருக்கத்தின் ஆளிகளிலே சிக்குண்டதாக, பாதாளத்தின் எல்லைகளுக்குள் நுழையப்பட்டதை போன்ற ஒரு வேதனை நிறைந்ததாக மாறி இருக்கின்றதா? சற்று உங்களை நிதானித்து பார்த்து, ஒருவேளை எங்கே நீங்கள் அசட்டை பண்ணியிருக்கின்றீர்கள், எங்கே அவருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியாத ஒரு நிலைமைகளுக்குள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நன்கு அறிந்தவர்களாய் இன்றைக்கு அதனை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது யோனாவை தூக்கி எடுத்து பாதுகாத்து மறுபடியும் நிலைநிறுத்தின தேவன் நம்மையும் அவர் நிலைநிறுத்துவார், நம்மையும் அவர் ரட்சிப்பார், நம்மையும் அவர் விடுவிப்பார். ஒப்பு கொடுங்கள், அசட்டை பண்ணாதிருங்கள். அழைப்பை ஆனாலும் சரிதான், அவர் வார்த்தை ஆனாலும் சரிதான். எப்பொழுதுமே செவி கொடுத்து பயந்து அதன்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் எல்லா நெருக்கத்தினின்றும் விடுவிக்கின்றவராக வெளிப்படுவார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, எங்களை உருவாக்கினதன் நோக்கம் என்னவென்று நாங்கள் அறிந்திருந்தும் கூட நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையும் சித்தம் செய்யாத ஒரு வாழ்க்கையும் உங்க வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் நெருக்கங்கள், கண்ணீர்கள், புலம்பல்கள், அழுகைகள், போராட்டங்கள், துக்கங்கள், பாடுகள், வேதனைகள், சஞ்சலங்கள், பலவிதமான நிலைகளிலே எங்கள் வாழ்க்கையானது இன்றைக்கு
ஆழியிலே சிக்குண்டதை போல நாங்கள் உழன்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆகையினால் உங்க அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணாத படிக்கும், உங்க வார்த்தைக்கு நாங்கள் நிர்விசாரத்தோடு செயல்படாத படிக்கும், எல்லா நிலைகளிலும் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளின் மீது உண்மையோடு கூட கடைசி மட்டும் வாழ்வதற்கும் செயல்படுவதற்கும் நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.